சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்பம் எங்கும் துதித்திடுமே. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்பம் எங்கும் துதித்திடுமே. அழுவாமல் என்னை
அடிமை துதியா இருந்தேனோ அடிமை துதியா இருந்தேனோ அல்லோ பகலோ பிரியமாய் அல்லோ பகலோ பிரியமாய் அன்றே உம்மையே சீக்கிரமாக இந்த நாளின் செய்தியை நான் முடிக்க இருக்கிறேன். எல்லாரும் அமைதியாக இந்த செய்தியை நான் கேட்கும்படி கேட்கிறேன். விசேஷமாக கடந்த நாட்களில் 1 யோவானில் நான் படித்தோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கையினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தமான நித்தியமாய் இருக்கிறது. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்கே பரிசுத்த யோவான் என்ன சொல்கிறார்? ஏன் இதை அறிவிக்கிறார்? நல்ல கவனிக்கணும். நம்ம ரொம்ப ரத்தன சுருக்கமா இன்னைக்கு இந்த மனசுல பதிய மாதிரி பேச போறேன். ஏன் அவர் பார்த்ததை கேட்டதை தொட்டதை அறிவிக்கிறார்? நேற்று கூட நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தாரு, அதை நான் ருசித்தேன், உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? ஏன் சொல்றாரு? நம்பர் 1 நல்ல கவனிங்க. ஏன் சொல்றாரு? 4ஆம் வசனம் வேக படிங்க. அப்ப ஏன் இதை சொல்றாருன்னா உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. நான் ஏன் சொன்னேன்? ஐயா ஜெபம் பண்ணாரு, எலியாவுக்கு மாத்திரம் காக்கா ரொட்டி கொடுக்காது, எங்க ஐயாவும் கர்த்தர் போஷித்தார். இதுதான் அவருடைய ரகசியம். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க இதுவரைக்கும் பெற்ற நன்மைகளை அன்னைக்கு சொன்ன பாலம் உடைஞ்சிருக்கிறது, பாலம் உடைஞ்சிருக்குது, போவாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அருமையான சகோதரன் அந்த காரை நிறுத்தலன்னு சொன்னா அந்த கார்ல இருக்கிற 3 பேரும் தகப்பன் தாய் பிள்ளைகள் எல்லாரும் மாண்டு போயிருப்பார்கள். ஆனா இது அறிந்த அவர் மழை பெய்து கொண்டிருக்கிறது, அவரும் அவரோடு கூட சேர்ந்து 2 பேருமாக சட்டை கயிட்டி ஆகாயத்தை நோக்கி சுயட்டி வர கார்களெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னு சொன்னா நீங்க இதை மற்றவங்க சொல்லணும். இப்போ இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லையா? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்க, எப்படி போனீங்க? உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க இல்லைங்களா? போனீங்க இல்லைங்களா? அப்போ நீங்க எத்தனை பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க போறீங்க? எங்க சபைக்கு வாங்க, மரணத்துக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஒன்று ஏன் இதை சொல்றாரு சொன்னா நல்ல கவனிங்கள. 3ஆம் வசனம் படிங்க. 2வது எதற்காக? முதல் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க நீங்க மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். 2வதாக நீங்கள் எங்களோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு. இதை நீங்க நல்லா அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்களோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு முதல் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கணும். இதை மட்டும் நீங்க சொல்லணும். 2வது இப்ப நீங்க சொல்றவங்க எல்லாம் எங்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறீங்க, சொல்லாதவங்க எங்களோடு கூட ஐக்கியமா இல்லை. நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
நான் இங்க ஊழியம் செய்தோம். இங்க ஆர்வம் தான், ராமலிங்கம் தான், நவனிதமா இருந்தாங்க. முதல் இங்க சிறுவர் ஊழியத்தை தொடங்கினோம். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து நன்மை பெற்றார்கள் இல்லைங்களா? அப்ப நம்ம அறிவித்தோம். எதற்காக அறிவித்தோம்? அறிவித்தபடியினால்தான் இந்த சின்ன சபை இருக்கிறது. அநேகர் வந்தார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள், அநேக நன்மை பெற்றார்கள் இல்லைங்களா? ஆகவே உங்களுக்கு அறிவிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நல்ல கவனிங்க, உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவும் சரியான ஐக்கியம் இருந்தா நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. நீங்க ஏன் சொல்லலன்னா உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை. மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனம், நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நாங்கள் கண்டு கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட கேன்சர் வாழ்ந்த அருமையான ஆண்டு விடுதலை கொடுத்தார். நல்ல பெற்றோர் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் இல்லைங்களா? அப்படி எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நானு கோடமாத்துல எங்க வீட்டு மேல கொட்டா போட நிறைய பேர் வருவாங்க. நானே இங்க வந்தேன். யோசனை பண்ணி பாருங்க, நான் ஏன் இங்க சிறுவர் ஊழியத்தை செய்யணும்? நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறோம். ஏன் ஏன் யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்தில் ஐஸ் எல்லாம் கிடையாது. எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. அங்க ஒரு சினிமா கோட்டா அது மூடிட்டாங்க. அங்க ஒரு ஐஸ் ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அங்க போயிட்டு ஐஸ் வாங்கி வருவேன். அதை மூடிட்டாங்க. அங்க தென்னந்தோப்பு இருந்தது. அங்க போயிட்டு ஐஸ் வாங்கி வருவேன். அதுக்குள்ளே கிளாஸ்லாம் பிரிச்சுட்டு எல்லாம் புக்கம் கொடுத்துட்டு ரசனா கலக்கிட்டு போயிட்டு ஐஸ் வாங்கி வந்து போடுவேன். ஏன்னா பிள்ளைங்க வெயில் காலம், அந்த காலம் மே மாதம், கொஞ்சம் கூலாக குடிக்கணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும். யோசனை பண்ணி பாருங்க. சரி, இது ஏன் செய்தேன்? என்னுடைய ஐக்கியம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினாலே நான் இந்த செயல்களில் ஈடுபட கர்த்தர் கிருபை செய்தார். அதுமா செய்தியில கேட்டோம், நீங்க அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதுனால என்ன தேடுறீங்க, அற்புதம் வந்துட்டீங்க. இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நிறைவான ஒரு அப்பத்தை கொடுக்க போறேன். மோசே கொடுத்தாரு இல்லைங்களா? அது சாப்பிட்டவங்களா செத்துட்டாங்க இல்லைங்களா? ஆனா மோசே கொடுக்கல, பிதாவாக தேவன் கொடுத்தாரு இல்லைங்களா? ஆனால் நான் கொடுக்கிற அப்பம் உங்களுக்கு ஜீவன் உண்டாக கொடுப்பேன். என் சரீரத்தை உங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறேன்னு சொல்லும் போது யூதர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். யூதர்கள் எல்லாம் வாக்குவாதம் பண்ணினார்கள். யார் அவர்கள்? யூதர்கள், விருத்த சேதம் பண்ணப்பட்டவர்கள், பூர்வீக தேவபக்தி உள்ளவர்கள், ஆதாம் வழியாக ஆபிரகாம் வழியாக யூத குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், 10 கட்டளை பெற்றவர்கள் முறுமுறுத்தார்கள். அவன் சொல்றான், இவரு எப்படிப்பா அவருடைய சரீரத்தை கொடுப்பாரு? யோசேப்புடைய பையன் அல்லவா? அதான் சொன்னாரு, நாம் வாசித்தோம். நீங்க ஆகமங்கள்ல தீர்க்கதரிசி என்ன குறித்து சொல்லி இருக்கிறாரு, ஆனா அதை பற்றி அவங்களுக்கு பொருளே இல்லை. வாக்குவாதம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள். இங்க நம்ம சபையில இதன் அறிவித்த ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, 10 உடன்படிக்கை பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர் சொல்றாரு, பிதா ஒருவன் என்கிட்ட கொண்டு வரமாட்டான், ஒருத்தனே என்கிட்ட வரமாட்டான். அப்போ நீங்க அவருடைய சரீரத்தை உண்மையாகவே புசித்திருப்பீர்கள் சொன்னால், உங்க ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்குமானால் நீங்க மற்றவங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க முடியாது. பார்க்கலாமா? அதை மாத்தம் நான் வேகம் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். வேகம் படிங்களா?
இயேசு கிறிஸ்துவுடனே நல்ல கவனிங்க. யோபு வயசுல தானா வந்தில்ல, கடவுள் அழிச்சாரு. கனகராஜ் தானா வரல, கடவுள் அழிச்சாரு. இன்னைக்கு ராபர்ட் இங்க இருக்கிறாருன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. காலை 8 வந்தாரு, அங்கேயே வழியில் ஏதோ டிஃபன் வாங்கி சாப்பிட்டு 6 வந்துட்டாரு. 6 நடிக்கு முன்பு நடத்துறாருன்னா ஆச்சரியமா இருக்குது. இதை 6 நெறியை அழைத்தவர் யாரு? தேவன் அழைத்தாரு. கனகராஜ தேவன் அழைத்தாரு. யோபு லட்சுமண தேவன் அழைத்தாரு. ராபத்தை தேவன் அழைத்தாரு. படிங்க. பேசவும் பார்த்தீங்களா, பிரிவினைகள் இல்லாமல் பார்த்தீங்களா, கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்தாரு? 24 வசனம் பண்ணீங்களா? ஆகிலும் நீ யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம். பார்த்தீங்களா, ஏன் இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியல? ஏன் ஆத்மாதாயம் முடியல? கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு அடையாளம் நீங்க மற்றவங்க சொல்லுவீங்க. நான் ஏன் கோடமாத்துல இங்க வரணும்? முதல் ராமலிங்கம் தான் ஆறாம் நடத்தணும், மாலை வேலையில கட்டணம் கொடுத்து நடத்தணும். அப்படி செய்யணும்னு அவசியமே இல்லையே. ஏன்? தேவனை அழைத்தார். படிமா. நல்ல கவனிங்க. உங்களுக்கு பலம் தராருங்க. எதுக்கு? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஞானம் தராரு. எதற்கு? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. போன மாசம் ஒரு விசுவாசி அந்த கேள்வி கேட்டாங்க, எப்படி சுவிசேஷம் சொல்றது? அவங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்க ஞானம் வேணும். தோமாவுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அவருக்கு எங்க கலிலே நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர பலனா இருந்தாரு. மாயத்திறந்து பேச கடவுள் பலன் தருவார், ஞானத்தை தருவார். 26ஆம் வசனம் படிங்களா? இதெல்லாம் குறிச்சு வச்சு வீட்டில் படிங்க. எப்படி அணில் நல்ல கவனிங்க. ஏன் இங்கே யாரும் இல்லை? ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்க கடவுளுடைய கிருபையாக வராங்க. ஒரு சகோதரர் வந்து 2 வீலரில் வந்து நிறுத்திட்டு அங்கேருந்து வராங்க. கடவுள் அவங்களை அழைத்து இருக்கிறார். நல்ல கவனிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பார்க்கணும், கனகராஜ் பார்க்கணும், லட்சுமணன் பார்க்கணும். நினைச்ச பார்க்கறது நேரம் இல்லையே. இந்த அழைப்பை நீங்க உண்மையாகவே அறிந்திருந்தீங்களா, நீங்க லேசா புறக்கணிக்க மாட்டீங்க. ஒன்னில போன் பண்ணி லட்சுமணன் வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இங்க ஒரு விசேஷ ஒரு கூடிகை வச்சிருக்கேன், இந்த நந்தமாவத்திலிருந்து உங்களை ஒரு விஐபி அழைக்கிறேன்னா என்ன செய்வாரு? 9 மணி 10 மணிக்கு போவாரா? முதல் என்ன சும்மா செய்வார் தெரியுமா? அவன் நண்பர்கள்லாம் சொல்லுவார், விஷயம் தெரியுமா? முதலமைச்சர் அமைச்சர் இருக்காரு, சொந்தக்காரர்கள்லாம் சொல்லுவாரு, போன் பண்ணி சொல்லுவாரு. நைட்லாம் தூக்கம் வராது. 8 மணிக்குன்னா 7 மணிக்கு அங்க இருப்பாரு. அப்ப எது பெருசு? கடவுள் பெருசா, முதலமைச்சர் பெருசா? எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இங்கதான் சொல்றாரு, எப்படி எனில் சகோதரரே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு இல்லையே. எவ்வளோ கல்விமா ஞானமாலாம் இருக்கும். படிங்களா? படிங்க. மாம்சனா சரிகரப்படாம பிறந்தாங்க இல்லப்பா. கருணாநிதியா இருக்கலாம், எம்.ஜி. ராமசாமியா இருக்கலாம், ஜெயலலிதாமா இருக்கலாம், ராஜீவ் காந்தியா இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம். இங்க சொல்றாரு, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. வல்லவர்கள் இல்லை சார், இல்ல ராஜாக்கள் அநேகர் இல்லை. ஆனா ராஜாவுடைய பெரியாள் அது தெரியலையே. எங்க அப்பா யாரு?
அவர் நாமத்தின் விசுவாசமுள்ளவராக ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை எதை காட்ட வேண்டும்? எத்தனை பேருக்கு அழைப்பு இல்லை. உன்னை அழைத்திருக்கிறாரு. உனக்கு அழைத்த தேவன் சும்மா இல்ல, பலன் தராரு, ஞானத்தை தராரு. எதற்காக தராரு? உன்னை ராஜாவுடைய நிலையில வச்சிருக்காரு. ஏன்? நீ வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய பிள்ளை. இதை புரியலீங்களாங்க? உன் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? இந்த வாரம் திங்கட்கிழமைலேருந்து நேற்று வரைக்கும் உன்னுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருந்தது? யோசனை பண்ணிக்க. எனக்கு முன்ன வேலை இல்லையா? நான் ஏன் இங்கே இருக்கணும்? எவ்வளோ பேர் தெரியும்? போன வாரத்தில் ஒரு முக்கியமான எங்கள் தொழிலில் மரணம், முக்கியமான கல்யாணம், ரெண்டுத்துக்கும் நான் போகல. யோசனை பண்ணி பாருங்க, சிந்திங்களா? உங்க ஐக்கியம் சரி, இந்த ஐக்கியம் எப்படி கிடைச்சது? இதை செயல்படாத நீ திருவிருந்தெடுத்த நீ பொய்யன். பாருங்களேன், வாசிங்க. அதையும் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17. ஏங்க, போன வாரம் நீங்க ரத்தத்தை குடிச்சிங்க, ஐக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமையில நேற்று வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் ஆயத்தன்னு சொல்லன்னா உன் ஐக்கியம் பிதாவோடு கூட இல்லை. அவர் உனக்கு பலனா இல்லை, ஞானமா இல்லை. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நீங்க வேற சபையில் இருந்தா கூட ஒருவேளை பரவாயில்ல போயிடலாம். நீ பேப்டிஸ்ட் சர்ச்சில் நீ மெம்பரா இருந்து, நான் சொல்லக்கூடாது. இன்னும் ஐக்கியம், இன்னும் ஐக்கியம் படிமா. என்னம்மா புரியுதாம்மா? கிரேசி புரியுதாம்மா? புரியுதா? போன வாரம் அப்பா எடுத்தீங்க. இந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்க மற்றவங்க சொல்லுவீங்க. சொல்லறதுக்கு பலனை தராரு, சொல்லறதுக்கு ஞானத்தை தராரு. அது மாத்திரமல்ல, நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்களா. கடவுள் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? 2 கொரிந்தியர் 13, 14. 2 கொரிந்தியர் 13, 14 வேங்க படிங்களா. 2 கொரிந்தியர் 13, 14. வாழ்த்துகள் சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? நல்ல கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. வாழ்த்து சொல்றாங்க. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. இருக்குதா? நீங்க ஆசீர்வதிக்கிற அப்போ சாப்பிட்டீங்க இல்லையா? அவருக்கும் உங்களுக்கு ஐக்கியம் சாப்பிட்டோன்னா பிரயோஜனம். நான் 1 மாசம் பூரா என் வாயை தந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிட்றோன்னு சொன்னா என்ன செய்றீங்க? இங்க 3 பேரை குறிப்பிடுகிறார். ஒருவர் யாக்கோபு, 2வது கேபா என்ற பேதுரு, 3வது யோவான். இவர்கள் ஊழியக்காரனுக்கு எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? பிள்ளரா இருந்தார்கள், தூணா இருந்தார்கள். நீங்க தூணா இருக்கீங்களா? அது மாத்திரமல்ல, வலது கையா இருந்தாங்களா 3 பேரும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்க எழுதி வச்சு வீட்டில் தியானம் பண்ணுங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நல்ல கவனிங்க. எங்க ஞானிகள் அநேகர் இல்ல, கல்விமான்கள் இல்ல. லட்சுமணனுக்கு இந்த இயேசு சாமியை ஆலயத்தில் வேதத்தை வாசிக்க கிருபை கொடுத்திருக்காரு. இந்த கிருபை பெற்ற என்ன செய்து கொண்டிருக்காரு? ஆகவே படிங்க. யாரு தலம் நின்று கொண்டிருக்கு இல்லையா? அது பிள்ளர் இருக்கிறது, தூண்கள் இருக்கிறது. இல்லாத அப்படியே நிற்காது. தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் யாரு பேர் சொல்றாரு? அங்க பேர், உங்க பேர் எழுதிங்க. தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் யாக்கோபு. நல்ல கவனிங்க. நீங்க அறிக்கிறீங்க, நம்ம ஐயா 8வது படிக்கும் ஏசாமி ஏற்றுக்கொண்டாரு. 9வது படிக்கும் கேன்சர் வியாதி அவர் ஜீவனை கொடுத்தார், நல்ல மனைவி கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தாரு, பேரம்பேத்தியெல்லாம் பார்த்தாரு. இங்க விடுமுறை வேதாம் போலீஸ்
சண்டே கிளாஸ், சுவிசேஷ கூட்டம் நடத்தினாரு, அநேகர் ஆதாயப்படுத்தினாரு. படிங்க. நீங்க அறிந்தீங்க. யார் அறிஞர்? ஆரோன் அரியனுக்கு தூணா இருக்காரு, கனகராஜ தூணா இருக்காரு, லட்சுமணன் தூணா இருக்கிறாரு, ராபர்ட் தூணா இருக்கிறாரு. யாரு? இந்த பேர் வச்சுங்க. யாக்கோபு, கேபா. நல்ல கவனிங்க. நான் இந்த ஊழியத்தை சிறப்பா செய்ய இவங்க தான் அடையாளமா இருக்காங்க. இந்த தலமிக்க இந்த பில்லர் தூண்களா இருக்கிறது. தூண்கள் எல்லாம் தலை நிற்காது. சபை நிக்கணுமா? ஊழியக்காரு அருமையான செய்தியை கொடுக்கணுமா? இவங்க பில்லரா இருக்கணும். படிங்க. அடையாளமா இருக்காங்களா? பாத்தீங்களா? வலது கையா இருக்காங்க. பில்லரா மாத்திரம் இல்ல, வலது கையா இருக்கிறாங்க. நான் சிந்திக்க வேண்டியது, நான் இந்த ஊழியத்துக்கு தூணா இருக்கிறேனா, வலது கையா இருக்கிறேனா? அப்பதான் இந்த சுவிசேஷம் போகும். விடுமுறை வேதாம் பள்ளி மூலமாக, நற்செய்தி வாயிலாக, இந்த விதமாக இந்த யூடியூப் எடுக்கிறாங்க. இதன் வழியாக இந்த கலப்பில்லாத சுவிசேஷம் போவோம். நீ வாயை திறந்து, கடவுளுக்கு பலனா இருக்கிறார், கடவுளுக்கு தேவஞானமா இருக்கிறார், நீ இதை அறிவிக்க வேண்டும். நீ அறிவிக்கலன்னா உனக்கும் கடவுளுக்கும் ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இல்லாத அறிவிக்க மாட்டாங்க. நான் பார்த்துட்டு 50 வருஷம் பார்த்துன்னு இருக்கேன். உனக்கு ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், கொடி கட்டி பறக்கிறான், பாட்டு பாடுறான், சுவிசேஷம் சொல்கிறான், ஊழியம் செய்கிறான். எப்போ அவன் சாட் சொல்கிறான், நான் ரட்சிக்கப்பட்ட 3 வருஷம் தாங்க ஆச்சு. இதுக்கு முன்னால் குடிக்காரனாக இருந்தேன், விக்கிரகாரானைக்காரனாக இருந்தேன், கடவுளை என்னை ஆசீர்வதித்து வல்லமையாட்டு பயன்படுத்துகிறான்னு சாட் சொல்கிறான். உன்னுடைய சாட்சி என்ன? நீ 15 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட, என்ன சாதித்த? உனக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் இல்லைன்னா நீ சொல்ல மாட்ட. ஒரு வசனத்தை வாசிப்போம், எப்படின்னு பார்ப்போம். இன்னும் 2 வசனத்தை பார்த்து முற்றிடுறேன், சீக்கிரம் முற்றிடுறேன். யோவான் 15:4. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே இருமா, புரியுதாமா? இந்த பில்லரு என்னைக்கு போட்டோமோ அன்னிலும் எங்கே தானே இருக்குது? இருக்குதா? பில்லர் இருக்குதாமா? இங்கே தான் இருக்குது. எத்தனை பில்லர் இருக்குது? 1 2 3 4 பில்லர், கடைசி 5 6 பில்லர் சைடில் இருக்கிறது. என்னைக்கு நம்ம ஸ்தாபித்தோமோ அந்த சைடு 6 பில்லர், இந்த சைடு 6 பில்லர், முன்னால் 2, இங்கே சென்டர் 1, இத்தனை பில்லர் இருக்குது. இந்த பில்லர் மேலே தான் இந்த தலை நின்று கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? என்னில நிலைத்திருங்க. அப்ப எங்க இருக்கீங்க? நீங்க எங்க நிலைத்திருக்கிறீங்க? நீங்க நிலைத்திருக்கன்னா, நீங்க தூணா இல்லைன்னா, ஊழியத்துக்கு வலதுகையா இல்லைன்னா, நீங்க வாயத்திலிருந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். படிமா? வெக்கமாகல நமக்கு. இன்னைக்கு நீ தூணா இருக்கிறதுக்கு அடையாளம், நீ அங்க நிலைத்திருப்பாயின்னு சொன்னா கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. நான் ஏன் உங்களை யார் நான் குற்றப்படுத்தணும் அவசியம் இல்லை. எனக்கு என்னங்க வந்தது? எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் கடவுள் பயன்தான் உங்களை நான் கடிந்து கொள்கிறேன். இல்லை, எனக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு எவ்வளோ கும்பல் இருக்கும், எவ்வளோ பேருப்பா, நான் சுகபோகமாக வாழலாம், தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னை நிலைத்திருக்கும்பா, நான் உங்ககிட்ட நிலைத்திருக்கேன்றாரு. இதில் என்ன உங்களுக்கு? இந்த இன்னைக்கு இல்லை, இப்போ இருக்குது, காலையில் எங்கன்னா போயிடுமா? அப்படின்னா ஒரு தலனா ஒரு யோசனை பண்ணி பாருங்க. நீ அவரோடு கூட ஐக்கியமா இருந்தா அவர் உங்களோடு கூட ஐக்கியமா இருப்பார். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. முடியுமா?
பார்த்தீங்களா? அம்மா உனக்கு கனி வேணுமா, நீ அவரோடு கூட ஐக்கியமாயிரு. ஐக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? வாயை தந்து மற்றவர் சொல்லணும். சொல்லுறதுக்கு பலன் அவர் தரான்றாரு, நானும் தரான்றாரு. வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? யோசனை பண்ணி பாருங்க. இதில் என்ன இருக்குது? எனக்கு புரியலங்க, புரியவே இல்லை. அவர் என்ன சொல்றார்? முதல் எடுத்தோடனே உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு சொல்றேன்றாரு. உங்க வீட்டில் சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா? அவரோடு கூட ஐக்கியப்படுங்க. ஊழியக்காரனுக்கு பிள்ளையா இருங்க, வலது கையா இருங்க, வாயை திறந்து மற்ற சுயன்னு சொல்லுங்க. அவ்வளோ முடிஞ்சிடுச்சு. கடைசியா ஒரு வசனம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதுதான் முக்கியம், நான் இதோட முடிக்க போறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மூன்று 11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு படிமா. நல்ல கவனிங்க, உங்களை ரொம்ப பலப்படுத்த போற. நீ யாரோடு கூட ஐக்கியமா இருக்க தெரியுங்களா? இந்த உலகத்தை படைத்த தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க போற. ஆதிகாலம் முதல் ஆபிரகாமிலிருந்து ஏனோக்கிலிருந்து, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், கடவுளை இழுத்துக் கொண்டார். என்ன ஐக்கியமா? ஆபிரகாம் கிட்ட போயிட்டேன், ஏனோக்கிட்ட போயிட்டேன், எலியா கிட்ட போயிட்டேன். காலையில் போய் எனக்கு போஷத்தாரு நேத்து. இந்த ஐக்கியம் எனக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? ஆமென் சொல்லுங்களேன். அம்மா, நீ இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பேன்னு சொன்னா இந்த கிருபையை உனக்கு கொடுக்கிறாரு, நீ மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். ஒரு காரியத்தை நான் எழுதியிருக்கேன், அதை படிக்கிறேன். நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு ஐக்கியம்னா பிதாவாக தேவனும் இயேசு கிறிஸ்துவும் உன்னோடு கூட வாழ்கிறார்னு அர்த்தங்க, வேற எதுவும் இல்லை. நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கேன் என்று சொல்றதுக்கு என்ன அடையாளம்னா, தேவனும் கிறிஸ்துவும் எனக்குள்ள வாழுகிறார். இப்போ நான் முடிக்கிறேன். நிறைய உதாரணம் இருக்குது, நேரம் இல்லை. ஒரு 1000 ரோஜா பூக்கள் இருக்கிறது, அதை மாலையாக தொடுக்கணும், ஒருத்தருக்கு போடணும் வச்சிங்களா. அவன் என்ன செய்யணும்? ஒரு நார் எடுத்து அது எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? அது தொடுக்கிறோம் இல்லைங்களா. மாலையாக பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அப்போ ஒரு ரோஜாவுக்கு காம்பு இல்லை, அதை கட்ட முடியுமா? இல்லை, பூ கட்டுறீங்க தலையில் வைக்கிறதுக்கு மல்லிகைப்பூ, அதில் காம்பு இல்லை, அதை நம்ம நாரில் கட்டி இணைக்க முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, கொடியானது தானா கனி கொடுக்காது. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறேன். என்னோட நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னால் அதிகமான கனிகள் கொடுப்பீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்போது இங்கே சொல்கிறேன். இந்த சந்தோஷம் நிறைவாகிறதுக்கு காரணம் என்ன? நீங்க பிதாவோடும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருங்க. ஐக்கியத்தின் அடையாளம் என்ன? வாய்கள் கிறிஸ்துவ அறிவிக்க வேண்டும். அறிவிக்கிறதுக்கு பலனாயிருக்கிறார், ஞானமாயிருக்கிறார். இப்பேற்பட்ட கிருபையை தர கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.